ஸோ நம்ம இந்திரேச்ச வரைக்கும் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அப்ப கோஹோ அவங்க சியாத் இந்திரே, இவே இந்திரங்கிற சப்தத்துக்கும் அவங்க ஸ்போட்டாயனசிய அது இந்திர சப்தத்துக்கும் வரும். ஸோ கோஹோ அவங்க அப்படின்னு வர்ற மாதிரி. ஓகே, கவேந்திர இந்திராக்கும் அந்த அவங்க ஓகாரஸ்ய ஸ்தானே அவங்க ஆதேசக. ஸோ ககாரः அவங்க இந்திர, ஸோ கவேந்திரः. ஓகே, அவங்க அப்போ ககாரா அவங்க அவங்கள நகாரா வந்து இட்சன்யாவா போயிடும். அவ மட்டும்தான் வரும். இப்போ ககாரா பிளஸ் அவ வில் பி கவ பிளஸ் இந்திரஹ வில் பி அங்க குணசந்தி வரும். ஸோ கவேந்திரஹ. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது தூரா தூத்தேச்ச. தூரா தூத்தேச்ச. அப்போ தூராத் இதை நம்ம பிரிச்சோம்னா அவன் என்ன சொல்றான்னா தூராத் சம்போதனே வாக்கியஸ்ய தேகே ப்ளுத்தஹ பா அப்படின்னு. தூராத் தூரா தூத்தேன்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து தூராத் ஹூத்தே அது பிரிச்சோம்னா தூராத் ஹூத்தே. ஹூத்தேனா ஆஹூத்த அப்படிங்கிறோம் இல்லையா, ஹூத்தனா காலிங். அப்ப தூராத் ஹூத்தே, இப்ப தள்ளியிலிருந்து கூப்பிட்டா அது தூரா தூத்தே. அப்ப இந்த ஹகாரா வந்து நம்மளுக்கு நம்ம படிச்சிருக்கோம் பூர்வ ரூப சந்தியில. அது வந்து ஹகாரா வந்து டேக் த ஃபோர்த் லெட்டர் மட்டும். அது திருப்பியும் நம்ம சூத்திரத்தோட படிக்க போறோம். பட் நம்ம பூர்வ ரூப சந்தி பார்த்துருக்கோம். ஹகாரத்துல வந்து ஹ வந்து வில் டேக் த ஃபோர்த் லெட்டர். ஸோ தூரா தூத்தே, தூரா தூத்தேச்ச. அப்ப ப்ளுத்த அது வந்து 8.2.84ல ப்ளுத்தஹ அப்படிங்கிறார். இப்போ வாக்கியஸ்ய தேஹே ப்ளுத்தஹ. தேஹே தஹ தேஹேன்னு என்னது டீயினுடைய. ஓகே, டீங்கிறது என்னது நம்ம பார்த்தோம். டீ சன்யா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அச்சோந்தியாதி பார்த்தோமே. பெனல்டிமேட் அதுதானே மாட்டா? இல்ல, அச்சோந்தியாதி டீ அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். டீனா என்னது? இப்ப ராம அப்படிங்கறதுல எது டீ? மனஸ் அப்படிங்கறதுல எது டீ? நான் சொன்னேன் உங்கள்ட்ட. லாஸ்ட் முடியற அந்த இதுதானே மாட்டா? லாஸ்ட் முடியற அச்சு, அச்சு ஆரம்பிச்சு ஏதாவது எழுத்து இருந்தா அந்த எழுத்து சேர்த்து எடுத்துக்கணும் டீக்கு. சோ மனசுல மகாரா அகா நகாரா ஆ சகாரா ஓட முடியறது. சோ ஆ கடைசி அச்சு வந்து ஆ, அப்புறம் இஸ்ஸோட முடியுது. So as is the T. Whereas if I take Sita Shabdam, what is the T here? Sita last final vowel ya, final vowel ya, last vowel. Last vowel என்னதுங்க? Sita la a ஆகார. கரெக்ட்டா? இப்ப அதுதான் புரிஞ்சுக்கணும். அச்சோந்தியாதி டி. அப்போ வந்து அச்சுக்கு அதுதான் ஆதியா வச்சுட்டு டி. அப்ப இவ என்ன சொல்றா? தூராத் சம்போதனே. சம்போதனம்னா என்னது? கூப்பிடுறது. இப்ப நம்ம யாரையாவது கூப்பிடுறோம்னா அந்த டே தேஹே அப்படின்னா டீயினுடைய டீ வந்து ப்ளுத்தமா மாறிடும். ப்ளுத்தா நம்ம படிச்சிருக்கோம். ஹ்ரஸ்வ தீர்க்க ப்ளுத்த. இப்போ ப்ளுத்தானா என்னது? நம்ம 3 போடுவோம்ல. சோ நம்ம கிருஷ்ணா கூப்பிடுறதுக்கு. அப்போ தள்ளி இருக்கிறவாளை கூப்பிடுறது டீ சப்தம். டீ சப்தம் வந்து அங்க வந்து அந்த டீய வந்து நம்ம வந்து ப்ளுத்த அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆகச்ச கிருஷ்ணா நம்ம இத கோவிதாலேயே படிச்சுப்போம். கோவிதாவா சிக்ஷாவா எனக்கு ஞாபகம் இல்லை. அத்திர கோஷரதி அப்படின்னு ஒரு நம்ம படிச்சிருக்கோம். இங்க இருக்க அதுவே அது அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ப்ளுத்தான்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த சூத்திரம் பாருங்க. ப்ளுத்தானா என்னன்னு சொல்லிட்டா. தூராத் பூத்தே. பூத்தேனா இஸ் எ கால் அவுட். ஆஹூத்தவத்தின்னு சொல்ல மாட்டோமா? ஆஹூய அப்படின்னு ஆஹூத்தவத்தி
ஆஹூத்தவான் அப்படின்னா கூப்பிட்டா, மாதா ஆஹூத்தவதி அப்படின்னு. சோ ஹூத்தா இஸ் காலிங். அப்ப தள்ளி இருக்கிறத கூப்பிட்டா சம்போதனமா வந்துருவாங்க. அந்த டேகே வந்து புத்தக, அது சில சமயம் புத்தகவா இருக்கும். வா போட்டுட்டாங்க. ஓகே, சோ வா பட் புத்த. அப்ப அடுத்த சூத்திரம் என்ன சொல்றது? நுத பிரகிருஹ்ய அச்சி நித்யம். அப்போ ஏதே அச்சி பிரகிருத்தியா ஸ்யுஹு. அப்ப இது என்ன ஆயிடுறது? பிரகிருத்தியா மாறிடுறது. இப்போ அதான் அந்த புத்த வந்து என்னவா ஆறுது? ஆகச்ச கிருஷ்ணா, கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணாக்கு அப்புறம் அத்திர கோஷ்சரத்திங்க, கௌஷ்சரதி. அப்போ அந்த கிருஷ்ணாவும் அத்திரவும் that does not take a சவர்ண தீர்க்க சந்தி there. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. I hope you can see from the bookல தெரியறதா? அதாவது ப்ளுத்தாக்கு அப்புறம் அகாரம் வந்துன்னா we cannot take சவர்ண தீர்க்க. எஸ், அகாரம்ங்கிறதே கிடையாது. எதா இருந்தாலும் இப்ப ஏஹி அப்படின்னு இகாரம் வந்தாலும் whatever comes as ப்ளுத்த, ஓகே, ப்ளுத்தாவா இருந்த அந்த லாஸ்ட் அச்சு ப்ளுத்தாவா இருந்ததுன்னா அது வந்து நம்ம அதுக்கு அடுத்து வர்றதோட we cannot do சந்தி. பிரகிருத்தியா ஸ்யுஹு. So it will be in the prakriti. Prakritiனா என்ன? It will be only in natural. Excuse me, Raja sir is telling he cannot join. Nitya madam பாருங்க. ஓகே மேடம். அப்புறம் வந்து சோ என்ன ஆகும்னா பிரகிருதி பாவாவா இருக்கு. பிரகிருத்தினா என்ன? இட் வில் ரிமைன் ஆஸ் இட் இஸ். எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கும். இப்ப ஆகச்ச கிருஷ்ணா அத்திர கோஷ்சரதி. இப்ப கிருஷ்ணா பிளஸ் அத்திர, பிகாஸ் இட் இஸ் அ ப்ளுத்த. ஹவு டு வி இண்டிகேட் ப்ளுத்த? அந்த அகாரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 போடுவோம். தட் இஸ் ஹவு த சைன் வி ரைட் ப்ளுத்த. ஒரு 3 போடுவோம். அந்த அகாரத்துக்கு அப்புறம் 3 போட்ட உடனேயே அது ப்ளுத்தான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ப்ளுத்தாவா இருந்ததுன்னா அச்சி இருந்தது அப்புறமா அச்சி பரே, அது வந்து பிரகிருதி ஸ்யுஹு அப்படின்னா பிரகிருதி பாவாவா இருக்கும். ஓகே, பிரகிருத்தியா தான் இருக்கும் அது. இட் வில் நாட் டேக் அ சந்தி. Anybody has any doubt in this sutram? What is பிரகிருஹ்யா? நம்ம பாப்போம் அடுத்தது. இப்போ 2 சொல்லிட்டா சூத்திரத்துல. ப்ளுத பிரகிருஹ்யா அச்சி நித்தியம். அச்சின்னா என்ன? பின்னாடி ஒரு அச்சு வந்ததுன்னா நித்தியம் என்னவா இருக்கு? பிரகிருத்தியா இருக்கு. ஏத்தே அச்சி ஏத்தே. எது ஏத்தே? ப்ளுத பிரகிருஹ்யா அச்சி பரே நித்தியம் பிரகிருதி பாவ ஏவ பவதி. தத்ர சந்தி காரியம் ந பவதி இதி அவகச்சாமः. புரியுதா? புரிஞ்சுட்டு இல்ல, எனக்கு எப்படி புரிஞ்சுட்டு எனக்கு சரியான்னு தெரியல. தூராத் சம்போதனே வாக்கிய டேகேனா அந்த டி இசன்யா வரும்போது சம்போதனமா கூப்பிட்டு அப்புறம் ப்ளுதா இருந்தா அந்த இடத்துல சம்போதனமா கூப்பிட்டாலே அது ப்ளுத்தா தான் சார். ஓகே, டீயோடு தான் ப்ளுத்தா வரும். கடைசியில இருக்கிற இப்ப கடைசியில வந்து உங்களுக்கு இப்போ சம்ராட் அப்படிங்கிற சப்தம் நல்லா கேட்டுக்கோங்க. சம்ராட் அப்படிங்கிற சப்தம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சம்போதனம் வந்து it does not have achi at the end. கரெக்டா? ஆமா. ஆனா இப்ப சம்ராட் அப்படின்னு சம்போதனத்துல எப்படி வரும்? சம்ராட் தான் வரும். ஆமா. அதனாலதான் அவ சம்போதனைங்கிற சப்தம் போட்டிருக்கா. இப்ப நம்ம ராம அப்படிங்க ஹே ராம அவ்வளவுதான் சொல்றோம். ஹே ராமங்கிறோம். இந்த ராமங்கிறதுல கடைசி எழுத்து எது? அந்த ஆகார் அந்த போயிடுச்சு இல்லையா?
அகாராந்தம் தான் இருக்கு. ஆமா. அப்ப அந்த அகாராந்தம் தான் புளுத்தவா மாறும். நல்லா கேட்டுக்கோங்க, அகாராந்தம் தான் புளுத்தவா மாறும். இப்போ சம்ராட்ட நீங்க எடுத்துட்டேன்னா அதுல எது வந்து உங்களுக்கு அச்சி டீ என்னது அதுல ஆட். ஆட். அப்போ அதுல என்னவா மாறும், எது வந்து உங்களுக்கு புளுத்தவா வரும்? ஆதான் பிளத்தவா வரணும், விட்டு வர முடியாது. சம்ராட். புரியுதா? சம்ராட். அப்போ அந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு அச்சி பரே டேயோடு புளுத்தவா இருந்தாலும் அது அச்சி பரே அப்படி வந்ததுன்னா நம்ம வந்து இப்போ சம்ராட் அத்திர ஆகச்ச, சம்ராட் அப்படின்னு நம்ம அத்திர ஆகச்சன்னு கூப்பிட்டாலும் சம்ராட் அத்திர அப்படின்னு சேர்த்துடக்கூடாது. புரியுறதா சார்? புரியுது. இப்ப அந்த இடத்துல சந்தி ஏற்படுத்தக்கூடாது. சம்ராட் அத்திர ஆகச்சன்னு சொல்லணும். அப்ப சம்ராட் அது வந்து புளுத்தவா இருந்ததுனாதான். சரி. நீ வெறும்ன சம்ராட் அப்படின்னு போட்டேன்னா வராது. இஃப் இட் இஸ் புளுத்த, இஃப் இட் இஸ் சம்போதனம், புரிஞ்சுக்கோ. சரி, ஓகே. இப்ப எல்லாமே இப்போ சம்போதனம் பூராவே புளுத்தமா தான் இருக்கணும் இல்லையா? ஆமா, சம்போதனம்னாலே புளுத்த தான் சார். சரி, ரைட், ஓகே. இப்போ எல்லா இப்போ ஹரே, ஹரி சப்தத்தோடு என்னது ஹரே, அங்க ஏகாரம். சரி, இல்லையா? ஹரே, ஓகே. ஹரே அப்படின்னு சொல்றோம். அப்போ ஓகே. அவ அப்படின்னா ரக்ஷ, ஹரே ஹே ஹரே. ஓகே, ஓகே, தேங்க்ஸ். சொல்லுங்க. இந்த சம்ராட் அத்திர ஆகச்சல் வந்து இப்ப இந்த அத்ராகச்சன்னு கூட போடக்கூடாது அப்படின்னா? போடக்கூடாது. பிகாஸ் நீங்க சம்ராட்ட புத்தவா எடுத்துட்டேன்னா நீங்க சம்போதனமா எடுத்துட்டோம். சம்ராட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கல, நீங்க வெறும் சம்ராட் அப்படி எடுத்துட்டாதான். அது வந்து இது இல்லையா மாத்தா, சம்போதனமா இருந்தா அந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளவுதான். சம்போதனமா இருந்தால் அது மட்டும் ஞாபகம். ஓகே. சோ அது வந்து புத்தவா இருந்தானா பிரகிருஹிய வரும், சாரி பிரகிருதி வரும். இப்ப அடுத்த சூத்திரம் என்ன சொல்றது, அதனாலதான் அடுத்த சூத்திரம் என்ன சொல்றது, புளுத்த பிரகிருஹியா அச்சி நித்தியம். பின்னாடி அச்சி அச்சு இருந்ததுன்னா நித்தியம் என்னது, அது பிரகிருத்தியா மாறுது, பிரகிருத்தியா இருக்கு. அப்போ பிரகிருதி பாவ சந்தி தான் இந்த இடத்துல நம்ம வந்து படிச்சிருக்கோம், அது பிரகிருதி. அப்ப பிரகிருஹியம்னா என்ன, அடுத்தது நம்மளுக்கு ஒரு சஞ்ஞா சூத்திரம் வரப்போகுது. பட் அவன் சொல்லிட்டா புளுத்த பிரகிருஹியம் ரெண்டுமே பிரகிருதி பாவ சந்தியா வரும். ஆனா நம்மளுக்கு புளுத்தனா என்னன்னு தெரிஞ்சு போயிடுது. சம்போதனத்துல டே வந்து டி சஞ்ஞா வந்து புளுத்தன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஆனா பிரகிருஹியம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. வாட் இஸ் பிரகிருஹியம்? ஈ து தே த்விவச்சனம் பிரகிருஹியம், இது சஞ்ஞா சூத்திரம். பிரகிருஹியம்ங்கிற வேர்டுக்கு, டெக்னிக்கல் வேர்டுக்கு டெஃபினிஷன் ஈ து தே த்விவச்சனம் பிரகிருஹியம். ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. ஈத், ஊத், ஏத் அப்படின்னா என்ன? ஈத்துனா என்னது, ஈகாரத்துல இருக்கிற சப்தம் முடியறது. ஊத்துனா என்ன, ஊகாரத்துல முடியறது. ஏத்துனா என்ன, ஏகாரத்துல முடியறது. அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னது, துவீவச்சனமா வேற இருக்கணும். எப்படி இருக்கணும்? துவீவச்சனம். வெறும்னா ஈத்துல ஈல முடியறது, ஊல முடியறது, ஏல முடியறதுங்கிறது கிடையாது. இப்ப நதிங்கிறது கூட ஈல தான் முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஈத்து, ஊத்து, ஏத்து, ஈதூதேத்து, துவீவச்சனம். இப்ப ஹரி சப்தம் எடுத்துக்கோங்க, ஹரிஹி ஹரி. குரு சப்தம் எடுத்துக்கோங்க, குருஹு குரு.
கங்கா சப்தம் எடுத்துக்கோங்க. கங்கா, கங்கே. புரியுறதா இப்போ? இதுதான் பிரகிருத்தியம். அதாவது ஈவுஏ வந்து த்விவச்சனத்துல இருக்கணும். திவிவச்சனத்துல வந்துன்னா பிரகிருதிவா. ஈவுஏ வந்து ஈவுஏவோட த்விவச்சனம் இல்ல. பிரகிருஹ்யம்ங்கிற சஞ்ஞா. பிரகிருஹ்யம் இஸ் a சஞ்ஞா, இட்ஸ் a நேம். பிரகிருஹ்யம் வந்து சஞ்ஞா. அப்ப சூத்திரம் என்ன சொல்றது? ப்ளுத பிரகிருஹ்யா அச்சீநித்யம் பிரகிருத்தியா ஸ்யுஹு. பிரகிருதி பாவாவா தான் இருக்கணும். சோ இப்போ ஹரி ஏதௌ, நம்ம எக்ஸாம்பிள் பாருங்க. ஹரி ஏதௌ. இப்ப ஹரி வந்து த்விவச்சனம், கரெக்டா? ஈகாராந்த த்விவச்சனம். இப்ப அதுக்கப்புறமா என்ன வந்திருக்கு? ஏதௌன்னு வந்திருக்கு. இப்ப என்ன சந்தி பண்ண முடியும் இதுல? என்ன சந்தி பண்ண முடிஞ்சா? ஹரைத்தௌன்னு பண்ணலாம் இல்லையா? என்ன சந்தி? அது நேம் சொல்லுங்க. அதாவது பிரித்தி பண்ணலாம் இல்லையா? எங்க பண்ண முடியும்? ஹரி ஈகாரம், ஈகாரம் அப்புறம் ஏகாரம் வந்து இக்கோ எனச்சி இல்லையா சார்? ஈகோ என்சியா? ஓகே. எண் சந்தி வரும் இல்லையா? எண் சந்தி வரும். இக்கோ எனச்சி கரெக்டா? இக்கோ எனச்சி வரும். அப்போ ஈகாரம் வந்துன்னா எண் சந்தி வந்துரும். ஆமா, ஆனா பண்ண முடியும். அப்புறம் அரியத்தௌன்னு சொல்லக்கூடாது. ரைட். ஏன் சொல்லக்கூடாதுன்னா இட் இஸ் த்விவச்சனம். ஈத் ஈதூத் தேத் ஏத் த்விவச்சனம் பிரகிருஹ்யம். பிரகிருஹ்ய. तो प्लुत प्रगृह्य अच्छी परे प्रकृतिया स्यु. प्रकृतिया தான் இருக்கணும் அது. as it is. புரியுதா எல்லாருக்கும்? அஸ்து மாதா. எஸ் மாதா. இப்ப விஷ்ணுஹு, விஷ்ணு. அப்போ விஷ்ணு இமௌ. இந்த இடத்துலயும் பாருங்க ஊ வந்திருக்கு. என்ன சந்தி பண்ண முடியும்? அப்போ விஷ்ணு, அப்போ விமௌ. ஆனா பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு பி பிரகிருத்தியா தான் இருக்கணும். ஏன்னா ஈதூதே தௌ ஈதூதே த்விவச்சனம் பிரகிருஹ்யம். அது மட்டும் கிடையாது. ப்ளுத பிரகிருஹ்யா அச்சீநித்யம். ஈதூதே த்விவச்சனம் பிரகிருஹ்யம்ங்கிற சஞ்ஞாவை கொடுக்கிறது. ஆனா ப்ளுத்தமாவும் இருந்தால் அல்லது பிரகிருஹ்யமாக இருந்தால் அச்சி பரே நித்யம் பிரகிருதி பாவக பவதி. தத்ர சந்தி ந பவதி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சு மாதா. யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்த சூத்திரம் போலாமா? இப்ப அடுத்தது அதோடைய கண்டினியூவேஷன். 1:1:11. See, the Sanya Sutram of 1:1:11 is Idude Dvivachanam Prakrityam. 1:1:12 is Adasomat. Adas Shabdatoru Adasaha Mat. அப்ப மக்காரா வந்துனா இப்ப அதஸ் சப்தம் தெரியுமா எல்லாருக்கும்? எப்பொழுதுமே நம்ம எல்லாம் படிக்காத ஒரு சப்தம்னா அது அதஸ் அதா இருக்கு. கரெக்டா? 1 minute. I'm not able to do it. மத்தா 3 லிங்கத்திலேயே வரும் இல்லையா அந்த அதஸ் சப்தம் வந்து? அதுதானே மாதா?
அசௌ அசௌன்னு வரும். அசௌ. அதஹ அசௌ அதஹ. நபும்சகத்துல அதஹான்னு வரும். எனக்கு இதுல வந்து என்னோட ஐபேட்ல அஷ்டாத்தியாயி doesn't load at all. அதஸ் சப்த ரூப. ஓகே, நான் அதை எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இப்போ வந்து 1 minute. ஜஸ்ட் share. It's not sharing. Sharing. Am I sharing the screen with you? ஒண்ணும் வரல. வரலையா ஒன்னும்? ஒண்ணும் வரல. முதல்ல யூ ஆர் ஷேரிங்னு வந்தது, ஆனா வரல. அப்புறம் வரலையா? நான் அதை வரேன். எஸ் மாதா வந்துடுது. பெயினா தான் வருது இல்லையா? வந்துடுச்சு. இப்ப நான் வந்து இத ஜஸ்ட் ஒரு இப்ப பாருங்க, இப்ப அதசோ மாத் அப்படிங்கிறா. அப்போ அதஸ் சப்தத்தோட மாத் மகாரா, மாத்துனா என்ன? மகாரத்தோட பஞ்சமி. ஓகே, பஞ்சமா மாத் மயம் மாத்துல இருந்து முடியணும். சரி, இப்போ என்ன முடியறது பார்ப்போம். இப்போ த்விவச்சனத்துல அமு அமு இருக்கா? ஆமா மாதா. அமு எஸ் மாதா. எதுல இருக்கு? நபும்சக. மூணு லிங்கத்திலே இருக்கு. 3 லிங்கத்திலே இருக்கு. அமு 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 இருக்கு. இங்க வந்து அமு இருக்கா? கரெக்டா த்விவச்சனம். அப்புறம் அடுத்ததுல வந்து அமுனி இருக்கு. அப்புறம் ஏகவச்சனம். அப்புறம் அமு அமு இருக்கு. இன்னொன்னு வந்து ஒண்ணு வருது. இந்த அமுனி வராது. ஏன்னா இதுல வந்து இட்ஸ் நாட் எண்டிங். It is not ending in ukara and all that. It is ending in this only. என்னது அது சொல்லுவோம்? It is ending in ni. Correct? It is ending in ni. E. So it will not come. Just to see it. Able to share it. It's not going. Just thought. அமு வரணும். இதுல அமுங்கிறது எந்த இதுல வருது பாருங்க. ஸ்திரீலிங்கத்துல வந்து பகுவச்சனத்துல எனக்கு ஐ குடன்ட். பகுவச்சத்துல பிரதமா த்விதியா ரெண்டுமே அமுஹு தான் இருக்கு மாதா. ஆமா ஆமா கரெக்ட். அமு வருது. ஆமா, த்விவச்சனத்திலயும் அப்படித்தான். த்விவச்சனத்துல அமு வருது. அமு அமு அமுஹு அமுஹுங்கிறது பகுவச்சனத்துல. ஆமா, அப்புறம் வந்து அமி வரும் சார். ஒருத்துல அமி வந்து இதுல நம்ம வந்து புல்லிங்கத்துல பிரதமா பகுவச்சனம் வரும் பாருங்க. பிரதமா பகுவச்சனம் புல்லிங்க சப்தே. புல்லிங்கத்துல அமி பிரதமா பகுவச்சனம். அப்போ அமு அமு அமி. ஆமா, இந்த மூணுமே வந்து இட் வில் டேக் அதசோமாத். இதுவுமே உங்களுக்கு இட் வில் டேக் த இது what to say, it will take பிரகிருஹ்யம். பிரகிருஹ்யமா ஆயிடும். பிரகுஹ்யமா ஆனதுனால it will become
இது what is that? It will become the prakriti bhava sandhi. Okay va. So prakriti bhava adaso mat appa asmat paraviduto pragrihyo sittah ami ஈஷாஹா. இங்க பாருங்க அமி வந்திருக்கு. இப்போ அமி ஈஷாஹாங்கிறதுல நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல என்ன சந்தி பண்ண முடியும்? இது சவர்ண தீர்க்க அமீஷாஹா பண்ண முடியாது. ஓகே, because the makara, after the makara the ikara is there. அடுத்தது பாருங்க, ராமகிருஷ்ணா கிருஷ்ணாவமு அப்படின்னா ராமகிருஷ்ணவ் அமு அப்படிங்கிறதுதான் அந்த இடத்துல சந்தியா இருக்கு. ஆனா கடைசியில அமுன்னு வந்திருக்கு, ஆசாத்தே. சோ இந்த இடத்துலயும் அமு வந்திருக்கு. சோ அதசோ மாத் சூத்திரம் என்ன சொல்றது? அமி அப்படி வந்தாலும் முடிஞ்சாலும் அமு முடிஞ்சாலும் யூ cannot do சந்தி there. இப்ப இங்க ஊ பிளஸ் ஆ வந்து பாவா மாறும். இது நம்ம பண்ண முடியாது. இங்க சவர்ண தீர்க்கமா மாறும், பிரகிருஹ்யமா தான் இருக்கும். ஆனா இதுலயே ஒரு எக்ஸெப்ஷன் பாருங்க, அமுக்கே அப்படின்னு இருக்கு. அது எப்படின்னா அந்த அதஸ் சப்தம் இருக்கு இல்லையா, அதுலயே வந்து அமுக்கே அப்படிங்கிற ஒரு சப்தம், அதாவது எதுல வரும் தெரியுமா? அது வந்து அஸ்மாத் அதசக மாத்து இதுல வருது. அதசௌ வராது. அமுக்கே, அமுக்கேல வந்து அது வந்து எதுல வரும்னா அத மாத்துக்கு அமுக்கே அத்திர அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுறதுன்னா அதக்கஸ். ஓகே, அதஸ் சப்தம் மாதிரியே அதக்கஸ் அப்படிங்கிற சப்தம் இருக்கு, அதுல அமுக்கேன்னு வருது. ஆனா இதுலயும் மக்காரா அது த்விதீயால வந்தாலும் அந்த மக்காராவும் உக்காரமுக்கும் அப்புறமா ஒரு கக்காரா வந்துடுறது இல்லையா அங்க. சோ த ஏகாரா இஸ் காட். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஈ து தே தோஹோ பிரகிருஹ்யம் சொன்னோம். ஆனா இதுல பிரகிருஹ்யம் எதுல வருது? எந்த வேர்ட்ல வருது? எந்த லெட்டர்ல வருது? கக்காரத்துல வருது. கரெக்டா? ஆமா ஆமா, புரியுதா? அமுக்கே. இப்ப இந்த அமீங்கிற இடத்துல மக்காரத்துக்கு அப்புறம் ஈகாரம் வருது. அந்த அமுங்கிற இடத்துல வந்து அக்காரத்துக்கு அப்புறம் மக்காரத்துக்கு அப்புறம் ஊகாரம் வருது. ஆனா இந்த அமுக்கே அப்படிங்கிற இடத்துல கா வந்துடுது மக்காரத்துக்கு அப்புறமா. அந்த ஏகாரம் வந்து கக்காரத்துக்கு மேலதான் வருது. So we cannot call it is a pragrhyam. So we cannot do prakriti bhava there. அதனால அமுக்கே அத்திர அப்படின்னு வரும்பொழுது what happens? அந்த இடத்துல நம்ம அந்த அவகிரக சின்னம் போட்டு பண்ணோம், பூர்வ ரூப சந்தி. புரியறதா? இது இல்ல மாட்டேன், அந்த அமுக்கே கொஞ்சம் புரியல மாட்டேன். அமுக்கேங்கிறது அமுகஸ் சப்தம், அதஸ் சப்தம் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே மாட்டா. அது வந்து அதக்கஸ், அதாவது அதக்கஸ் அப்படிங்கிற சப்தத்துல அமுகஸ் அப்படின்னு வருது. அப்போ வந்து அமுக்கேன்னு வருது. அதுல அமுக்கேன்னு வருது வந்து we cannot take it because it is not having the ukara or the ekara is there, but the ekara is not on the makara. சூத்திரம் என்ன சொல்றது? அதசோ மாத்துன்னு சொல்றது. ஓகே, மக்காரத்துக்கு மேல இருந்தாதான் நம்ம எடுத்துக்க முடியும். இங்க மக்காரம் இல்லை, இங்க கக்காரத்துக்கு மேலதான் ஏகாரம் இருக்கு. சோ அமுக்கே அத்திர பூர்வ ரூப சந்தி தான் இங்க வரும். we cannot
take the sutram adasomat here. Yes. அதாவது மாத் வந்து வெறும் இந்த 3 சப்தத்துக்கு மட்டும் தானே இல்ல? ஆமா, அமி ஓகே, அமு அமு அந்த அத சப்தத்துல இந்த 3 தான். ஓகே மாதா. நீங்க எங்கேயாவது அமுக்கேன்னு பார்த்தேன் த்விவச்சனமா நான் பார்த்தேன் ஏகாரத்துல த்விவச்சனம் வருது அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மகாரத்துக்கு மேல இருக்கிற த்விவச்சனம் தான், த்விவச்சனத்துக்கு தான் வருது. ஆனா இட் இஸ் நாட் ஃபார் ககாரத்துல இருக்கிறதுல. ஓகே மாதா. சொல்லுங்க சார். ஓகே, அடுத்து ஒரு சூத்திரம் பார்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. இட்ஸ் வெரி ஈஸி. those 2 சூத்திரம்ஸ். சாதையோ அசத்வே. அதாவது இந்த இடத்துல அகைன் ஒன் டெக்னிக்கல் டேர்ம். see இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் கிராமர். பிரகிருஹ்யம் அப்படின்னா என்ன? அது ஒரு சன்யா சூத்திரம். இங்க வந்து திஸ் இஸ் நாட் அ சன்யா சூத்திரம். சாதயக அசத்வே. அத்ரவ்யார்த்தா சாதயோக நிபாத்தாக ஸ்முஹு. இப்போ நிபாத்தாகவா இருந்ததுன்னா அத்ரவ்யார்த்தா. வாட் இஸ் அ நிபாத்தா? முதல்ல நிபாத்தானா என்ன? நிபாத்தா அப்படின்னு சொன்னாலே அத்ரவ்யம், அத்ரவ்யார்த்தம். ஓகே, திரவியம்னா என்ன? திரவியம் இந்த டெக்னிக்கலா கிராமர்ல திரவியம் அப்படின்னா that which will decline. யாரோ மியூட்ல இல்லமா, ப்ளீஸ் மியூட் yourself. டிக்ளைன் வந்து பண்ணும். டிக்ளைன் பண்ணறது தான் திரவியம். நல்லா கேட்டுக்கோங்க. திரவியம்னா that which declines. இப்ப ராம சப்தம் is a decline. It can decline. Okay, it can be used. அதாவது திரவியம்னா என்ன? மெட்டீரியலிஸ்டிக்கா நிறைய இடத்துல நிறைய விதமா அதை யூஸ் பண்ண முடியும். இப்ப சேங்கிற சப்தத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? சே மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும். அண்ட் சேங்கிறது அண்ட் ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச இதுல ஏதாவது பண்ண முடியுமா? அந்த சேங்கிற சப்தத்துக்கு பண்ண முடியாது. அப்போ ஏன் வந்து பாணினி சூத்திரத்துல சாதயங்கிறார். சாதய அதாவது இது வந்து ஒரு கணா. எப்படி நம்ம அடுத்த சூத்திரம் வந்து பிராதயன்னு சொல்றான். ஓகே, அது மாதிரி சாதயக. சாதயகனா சாவில இருந்து ஆரம்பிச்சு கணாலாம் எடுத்து பார்த்தேன்னா சாதய கணான்னு இருக்கும். அந்த கணத்துல சேக்கு அப்புறமா அந்த அப்பி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஏவ இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. இது எல்லாம் அந்த கணம் அதுல வரும். இதெல்லாம் என்னது? அத்ரவ்யம். ஏன் அத்ரவ்யம்? பிகாஸ் இட் cannot give us any further declination. டிக்ளைனே ஆக முடியாது. இன்டிக்ளைனபிள் சொல்றதுக்கு தான் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான், இன்டிக்ளைனபிள் தான். சோ பட் நிபாத்தாங்கிறதுல நம்ம இன்டிக்ளைனபிள்னு சொல்லாம இந்த டெஃபினிஷன் வந்து என்னன்னா அத்ரவ்யார்த்த அத்ரவ்யார்த்தக சாதயக நிபாத்தாக ஸ்முஹு. They are known as நிபாத்தாஸ். அது 57. அடுத்த சூத்திரம் என்ன சொல்றார்? பிராதயக ஏதே அப்பி ததான்னுற. இவைகளும் அப்படியே. எது? பிராதயக பிராதி நம்ம படிச்சிருக்கோம். பசம் உபசர்க்கத்துக்கு என்னெல்லாம் வருது? பிராதி கணத்துல இருக்கிறது. அது சாதி கணத்துல, இது பிராதி கணத்துல. கரெக்டா சார்? அது பிராதி வந்து உபசர்க்கா கிடையாது. அதை மட்டும்தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். பிராதி கணால இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எப்போ உபசர்க்கமா மாறும்? அது வந்து ஒரு தாத்துவோட சேர்ந்தாதான், தாத்துக்கு முன்னாடி வந்தா மட்டும்தான். தாத்துக்கு முன்னாடி வந்தாதான் உபசர்க்கமா மாறும். இல்லைன்னா they are பிராதயா only. நம்ம சமாசத்துல கூட பிராதி சமாசா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஞாபகப்படுத்தி பாருங்க.
ஆமா மாதா. ஆமா பிராதி சமாசா பண்ணிருக்கோம். சோ பிராதி அப்படிங்கிறது இந்த பிராதி கணத்துல இருக்கிறது. சோ தே ஆர் நோன் அஸ் நிபாத்தாகா. எதெல்லாம் நிபாத்தாகா அது மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்த சூத்திரம்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். 58 இது 14 ஓகே வேண்டாம். இது வந்து ஏகாட்சி நிப்பாட்ட வேண்டாம், அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துப்போம். இப்போ நீங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு என்ன, வாட் இஸ் ப்ளுத சம்போதனம். பிரகிருஹ்யம்னா என்னது, ஈ தூ தே த்விவச்சனம் பிரகிருஹ்யம். இன்னொன்னு அதுலயே இருக்கு அதசோ மாத், அத சப்தத்தோடு மாத். ஓகே, அடுத்தது சாதையோ அசத்வே. அசத்வேனா என்னது, அத்ரவ்யார்த்தே. திரவியார்த்தம்னா என்னன்னு சொன்னேன், திரவியமா இருக்கக்கூடியது, which has got materialistic value. This has got no value because it does not decline. Okay, அதனால that is அத்ரவ்யார்த்தா. அது சாதிகனால இருக்கிறதெல்லாம் நிப்பாத்தான்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பிராதய, பிராதிகணத்துல இருக்கிறதும் நிப்பாத்தா. புரிஞ்சுதா இது வரைக்கும்? எஸ் மாதா. கிளியர் ஆச்சு மாதா. கிளியர் மாதா, கிளியர். ஓகே, இதோட நிப்பாட்டிப்போம். I want to finish this thing today. சகத்தை முடிக்கணும்னு நினைச்சேன்.